வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் நான் கூகுள் ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 10 ஓடுறதுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் 70 டிப்ஸ், ட்ரிக்ஸ், அப்புறம் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஒன் ப்ளஸ் 70 பற்றி அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒன் ப்ளஸ் 70 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 இருக்க நேவிகேஷன் கெஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா iOS கெஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ், நேவிகேஷன் பார் அண்ட் கெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி எல்லா நேவிகேஷன் கெஸ்டர்ஸும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. எனக்கு இந்த கெஸ்டர்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச கெஸ்டர்ஸ் என்னென்னா பாட்டம் ஸ்க்ரீனில் நீங்கள் ஈஸியாக லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸை அப்படியே டக்குன்னு மாற்றிட்டே போகலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆக்சிஜன் OS டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆப் லாக், பேரல் ஸ்பேஸ், ஆம்பியன்ட் டிஸ்பிளே அந்த மாதிரி பேசிக் டிப்ஸ் பற்றி பேசியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒன் ப்ளஸ் 70 பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்க செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேட்டரி கடகடன்னு குறையுது. உங்களுக்கு பேட்டரி தான் முக்கியம், எனக்கு ப்ரொலாங்ட் யூசேஜ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டை மாற்றலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, டிஸ்பிளே, அப்புறம் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் சூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் 60 Hz இல்லை 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ என்ஹான்சர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறச்சில் உங்களுக்கு கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக விவிடாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பஞ்சி கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10 பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வைட் டார்க் மோடுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வைட் டார்க் மோட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை டார்க் மோட் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஸ்லாம் டார்க் மோட் சப்போர்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஸும் டார்க் மோடுக்கு மாறிடும். குரோம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வைட் டார்க் மோட் சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெறும் சிஸ்டம் வைட் டார்க் மோடாக செட் பண்ணுவேன். குரோமும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடில் செட் ஆயிரும். இது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, அப்புறம் கஸ்டமைசேஷன் போங்க. ப்ரீசெட் தீமில் நுவான்ஸ் டார்க் தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த யூஐயும் டார்க் மோடுக்கு செட் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா குரோமும் இப்போ டார்க் மோடுக்கு செட் ஆயிடுச்சு. ஆண்ட்ராய்ட் 10 பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு புது செஷனே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா கஸ்டமைஸ் ஆப்ஷனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த செஷனுக்கு நீங்கள் வால்பேப்பர் மாற்றிக்கலாம், கிளாக் ஸ்டைல் மாற்றிக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைல், ஐகான் பேக் எல்லாமே மாற்றிக்கலாம். உங்கள் ஃபோனில் உங்களுக்கு என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே இங்கேயே ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 10 ஒன் ப்ளஸ் புதுசாக குரோமேட்டிக் ரீடிங் மோட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீடிங் மோடில் பழைய ரீடிங் மோட் மாதிரி ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றாமல் கொஞ்சம் இடத்துல கலர்ஸ் ரிட்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஐஸ்க்கு ப்ளீசிங்காக இருக்க மாதிரி டீசேச்சுரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ், டிஸ்பிளே, ரீடிங் மோட் போயிட்டு குரோமேட்டிக் எஃபெக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் மோட் கிடைக்கும். ஒன் ப்ளஸ் 70 மேஜராக கேமரா சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ புதுசாக ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் சைடு புதுசாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக சூப்பர் மேக்ரோ மோட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 சென்டிமீட்டர் க்ளோஸ்அப் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கணும்னா அந்த ஃப்ளார் ஐக்கான் ரைட் கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ரோ மோடில் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். சாம்சங் மாதிரி ஒன் ப்ளஸ் சூப்பர் ஸ்டடி மோட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா OIS, ES ரெண்டும் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஜிட்டர்ஸ்லாம் இல்லாமல் செம்ம ஸ்மூத் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு வீடியோ மோடில் நீங்கள் ஒரு ஹேண்ட் ஷேக் ஐக்கான் ரைட் கார்னரில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்டடி மோட் எனேபிள் ஆயிரும். கேமரா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 30 செகண்ட் லாங் எக்ஸ்போஷர் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்கள் டிவைஸ் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஒன் ப்ளஸ் 70 பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷனில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் நீங்கள் 2 இடத்துல கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஒரு குயிக் டாகல் கொடுத்துருக்காங்க. அது போக ஒன் ப்ளஸோட ஷெல்ஃப்ஸ் டூல் பாக்ஸில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு மொபைல் கேமிங் சேனல் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஹை குவாலிட்டி கேம் பிளே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னா கன்ஃபார்மாக ஒன் ப்ளஸ் 70 வாங்கலாம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது வீடியோஸ்லாம். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் அப்படின்னு ஒரு செஷன் இருக்கும்.
இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெமோ எடுத்துக்கலாம், நீங்கள் உங்கள் கார் எங்கே பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது போக வந்து எல்லா நெசரி ஆப்ஸ்க்கு வந்து குயிக் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அப்புறம் ஜென் மோட், அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஆப்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் நான் OnePlus 7 என்ன பார்த்தேன்னா வந்து நீங்கள் வந்து அன்வான்ட் மெசேஜஸ்லாம் வந்து ஈஸியாக பிளாக் பண்ணிடலாம். அதுவும் கீவேர்டு வச்சு பிளாக் பண்ணலாம். நம்மளுக்கு வர மெசேஜஸில் 90% மெசேஜ் வந்து ஸ்பேம் மெசேஜாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் அது இதுன்னு வரும். நீங்கள் வந்து அந்த கீவேர்டை போட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அந்த எந்த மெசேஜுமே வராது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் அது மெசேஜஸ் ஆப்க்கு போங்க, அதில் செட்டிங்ஸ் போய்ட்டு பிளாக் செட்டிங்ஸ் போய்ட்டு அப்புறமா வந்து பிளாக் பை கீவேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன மெசேஜஸ்லாம் வந்து இந்த கீவேர்ட் மேட்ச் ஆகுதோ அந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வரவே வராது. iOS பார்த்தீங்கன்னா வந்து ஹிடன் ஸ்பேஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா வந்து ஆப் ட்ராயர் போய்ட்டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஹிடன் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தூக்கி ஹிடன் ஸ்பேஸில் போட்டிங்கன்னா வந்து சிஸ்டம் வைடு இந்த ஆப் இருக்கதே வந்து தெரியாது யாருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆப் அன்னைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஹிடன் ஸ்பேஸ் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அன்னைட் ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் அன்னைட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஆப் வந்து விசிபிளாக இருக்கும். OxygenOS கேலரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து கேலரியில் எங்கேயுமே தெரியாது. OnePlus 7 பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் ஷூட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடும். இதை செட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போங்க, ஸ்டோரேஜ் போய்ட்டு ஸ்டோரேஜ் மேனேஜர் ஆப்ஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டைம் பீரியட் சூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் கழிச்சு வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் டெலிட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான இது என்னென்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து மோஸ்ட்டாக எல்லா ஃபோட்டோஸுமே போயிடும். ஸோ வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸ் தேவையான ஃபோட்டோஸ்லாம் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாது. ஸோ வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். OnePlus பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் மோடை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து கேம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா கேமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பில் ஆட் ஆயிரும். அது போக வந்து நிறையா கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபெனாட்டிக் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு கேம் ஆடும்போது கால் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் செம்மையாக கேம் ஆடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ் கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது கூட உங்களுக்கு எந்த இன்டரப்ஷனும் வராது. கூகுள் மற்றும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸும் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. Android 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்டையர் செக்ஷனே வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, அப்புறமா வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஜிட்டல் வெல்பீயிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் மியூட் ஆயிரும், டிஸ்பிளே வந்து கிரே ஸ்கேல் ஆயிரும். நீங்கள் தூங்கும்போது இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஸ்க்கும் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாகவே போய் செட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு PUBG அடிக்ட்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் PUBG தான் விளையாட்டு இருப்பேன், வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், உருப்படியாக எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் நான் திடீர்னு வந்து திருந்திட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆனால் நான் வந்து PUBG விளாண்டா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணிக்கலாம். PUBG இவ்வளோ நேரம் தான் விளாடணும், அதுக்கு மேலே என்ன விளாட விடாத அப்படின்னு நீங்கள் வந்து இதில் போய் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் போயிட்டு அந்த ஆப்பை சூஸ் பண்ணிட்டு டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஆப்பை விளையாடவே முடியாது, ஆக்சஸே பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் PUBGக்கு வந்து 5 நிமிஷம் லிமிட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த ஆப் வந்து கிரே ஸ்கேல் ஆயிருக்கும், என்னால் உள்ளே போக முடியாது. நீங்கள் ஒரு PUBG அடிக்ட் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஜென் மோட்னு வந்து OnePlus 7லேயே வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜென் மோடில் வந்து 20 நிமிஷம் வந்து டிஃபால்ட்டாக உங்களை வந்து ஃபோனை விட்டு கம்ப்ளீட்டாக லாக் அவுட் பண்ணிடும். இந்த ஜென் மோட் அப்டேட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து நீங்கள் வந்து டைம் சூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் வந்து என் ஃபோனை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜென் மோடில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஜென் மோடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டைமர் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து ஃபோனை திரும்பி வந்து நீங்கள் யூசேஜ் கொண்டே வர முடியாது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட OnePlus 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நான் சொல்லாத ஏதாவது ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் OnePlus 7 வச்சுருந்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் இடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.